நீங்க முட்டு கொடுங்க. அதுக்காக மக்களை வஞ்சிக்கிற மாரியெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. அதாவது 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அங்கே வெளிநாட்டில் படிச்சுட்டு அவங்களுக்கான பணம் வராமல் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மாணவர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, பணம் வரல அப்படின்னு சொல்லி மெயில் கொடுத்துருக்காங்க. 5 மாதம் ஆகியும் அவருக்கு எந்த ரிப்ளை இல்லை. ஆனால் வந்து சட்டமன்றத்தில் எவ்வளோ போய் பேசுகிறீங்க. இதுதான் வந்து நீங்கள் தலித் மாணவர்களுக்கு உதவி செய்கிறதா? இதுவே வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணியிருந்தால் என்ன பேசியிருப்பீங்க? விர்ச்சுவல் வாரிசில் இப்படி பரப்பியிருப்பாங்க. மார்த்தட்டிட்டு இருக்கிற இந்த டிவிகே அரசு இன்னைக்கு தலித் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன? எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மலேசியா தேசிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆய்வு என்பது ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு வயசு வர வச்சு வயசுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் என்னுடைய ஒரு ஆய்வு. இது மனித குலத்திற்கு ஒரு முக்கியமான ஆய்வு. நரம்பியல், மூளை சம்பந்தமான நோய்களையும் வயதாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்காக நான் 2025 வந்து மலேசியா வந்தேன். அண்ணல் அம்பேத்கர் அயரக உதவி திட்டத்தின் கீழே வந்து நான் அந்த திட்டத்தின் கீழே தான் நான் இங்கே வந்தேன். கடந்த 2025க்கான டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதர் ஃபீஸஸ், புக்ஸ், அதுக்கான செலவுகளை வந்து 2025 எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது செகண்ட் இயருக்கு இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. குறிப்பாக ரிசர்ச்சுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வரலை. ஏப்ரலில் வர வேண்டிய என்னுடைய ஆராய்ச்சிக்கு வர வேண்டிய ஃபண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 5 மாசமா எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் அரசுகிட்ட இருந்து வரல. இது நான் அரசுகிட்ட ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸு, செக்ரட்டரிஸ்க்கு எல்லாருக்கும் மெயில் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 12 மெயில் வரைக்கும் போட்டிருப்பேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோசியல் மினிஸ்டர் அண்ணன் வன்னியரசை பார்த்தும் இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அவரும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால என் ஆய்வு முழுதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால நான் ஒரு மென்டல் ட்ராமாக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன். இங்கே நான் சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கடன் வாங்கி தான் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இதையும் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் மெயில் போட்டேன். ஆனால் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் அம்பேத்கர் உயரக கல்வி திட்டத்தில் போன ஆண்டு போன மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டு வந்து வரல. இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஆனால் அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு வரல.